வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய 2 குழந்தைகள். 2-3 அடுக்குமாடிகள் கொண்ட கட்டிடங்கள் நிறைந்த அந்த தெருவில் பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அநேகமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பக்கத்துலேயோ இல்லை கொஞ்சம் தள்ளியோ இருக்கிற கொட்டகைகளில் பசுக்களும் வாழ்ந்துட்டு இருந்தது. சில கொட்டகைகளில் கார்களும் இருந்தது. அசையும் அசையா பொருட்கள் எல்லாத்துக்குமே இடம் கொடுத்த அந்த தெரு சிவப்பிக்கும் அவளோட மகன் சோனையாவுக்கும் இடம் கொடுத்ததுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. முதல்ல ஒவ்வொரு வீட்டு திண்ணையில இருந்தும் அவளையும் அவளோட குழந்தையும் விரட்டினாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர் சப் ரெஜிஸ்டர் சுப்பு ஐயரோட வீட்டில் அவங்களோட மனைவியின் பேரில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மாட்டு கொட்டகையில் இடம் பிடிச்சா சிவப்பி. மழைக்கும் குளிருக்கும் அந்த கொட்டகை அவளுக்கு அரணா இருந்தது. தினமுமே அந்த மாட்டு கொட்டகையை அவ சுத்தம் பண்ணுவா. அவ படுத்துக்கிற இடத்த அவ சுத்தம் பண்ணிப்பா. அதுக்கு காசு கொடுப்பாங்களா என்ன? பகல்ல எல்லாம் இடுப்புல பிள்ளை சுமையோட அந்த தெருக்கோடியில இருக்கிற விறகு கடையில அவளை நம்ம பார்க்கலாம். விறகு சுமை கிடைச்சிட்டா பிள்ளை சுமை இறங்கி போயிடும். அவன் கையில காலனாவுக்கு ஒரு முறுக்க வாங்கி கொடுத்து அங்கேயே மரத்தடியில உட்கார்ந்துருக்க சொல்லிட்டு ஓடுவா. பிள்ளைய விட்டுட்டு போற துடிப்புல விறகு சுமையோட ஓட்டமா ஓடி ஒரு நொடியில திரும்பிடுவா. சோனையாவும் புத்திசாலித்தனமா அம்மா வர்ற வழியை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பான். அதுவரை அவன் முறுக்க கடிக்கவே மாட்டான். அம்மாவை பார்த்ததும் ஒரு சின்ன சிரிப்பு வரும். அவளும் ஓடி வந்து பிள்ளைய தூக்கி முத்தம் கொடுப்பா. கையில இருக்கிற முறுக்க அம்மாவோட வாயில வைப்பான் அந்த குட்டி பையன். அவ கொஞ்சம் கடிச்சிட்டு அதை எடுத்து அவன் வாயில வச்சு நீ தின்னடா ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை சாப்பிடவே செய்வான். விறகு சுமை இல்லாத நேரத்தில் கடைத்தெருவில் போய் சில கடைகளில் தானியம் பிடிப்பா. மாலை நேரங்களில் அந்த பெரிய தெருவோட ஒரு மூலையில் மரத்தடியில் 3 கற்களை சேர்த்து அடுப்பு வச்சு சோறு சமைச்சு தானும் தன்னோட மகனும் சாப்பிட்டதுக்கப்புறம் மாட்டு கொட்டகையில் வைக்கோல் பரப்பி அதில் தான் தூங்குவா. அந்த தெருவில் எல்லா வீட்டுக்கும் அவள் வேலை செய்வா. அதுலேயும் சுப்பையர் வீட்டுக்காரங்களுக்கு அவகிட்ட தனி சலுகை. அவளும் மற்ற வீட்டுக்காரர்கள் கிட்ட செய்கிற வேலைக்கு கூலியா காசு வாங்கிப்பா. ஆனால் சுப்பையர் வீட்டில் எப்பயாவது அவரோட மனைவி கொடுத்தாலும் கூட அதை வாங்குறது கிடையாது. அவ செய்கிற வேலைகளுக்காக மீந்து போன சோறு, கறி குழம்பு இதெல்லாமே அவளுக்கு கொடுப்பாங்க. சுப்பையர் வீட்டில் அவளா கேட்டு வாங்குறது மதியான நேரத்தில் ஒரு குவளை வடித்த சோற்று கஞ்சி மட்டும்தான். அந்த கஞ்சியில அவளுக்கு அபரிமிதமான சுவை. சுப்பையர் வீட்டு கிராமத்துல இருந்து நெல் வருது. நல்ல வீட்டு அரிசி, பச்சரிசி கஞ்சி மணக்கும். அவளுக்கு குடிக்க குடிக்க அது இனிப்பா இருக்கும். எந்த வேலை எப்படி போனாலும் 10-11 மணிக்கு ஐயர் வீட்டு வாசற்படியில தகர குவளையும் கையுமா வந்து நின்றுவா. சுப்பையர் திண்ணை பக்கத்துல ஒரு ஈசி சேர்ல உட்கார்ந்துருக்காரு. கையில இருக்கிற விசிறி லேசா அசையுது. திண்ணையில தகர குவளையோட சத்தம் கேட்கவே ஐயர் நிமிந்து பார்த்தாரு. அடியே, உன் ஸ்வீகாரம் வந்திருக்கா பாரு. சுப்பு ஐயருக்கு சிவப்பியை பார்த்தா கொஞ்சமும் பிடிக்காது. அவரோட மனைவி அவகிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறது தான் அதுக்கு காரணம். தன்னோட வெறுப்பை எப்படி எப்படியெல்லாமோ காட்டிப்பாரு. என்னடா பயலே, வயசு 4 ஆகுதோன்னோ, இன்னும் என்ன அம்மா இடுப்பை விட்டே இறங்க மாட்டேங்கிற? நீயும் போய் விறகு தூக்குறது தானே? எப்போ பார்த்தாலும் சவாரி தான். நாளைக்கு நடந்து வரலன்னா உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு வேடிக்கையாக பேச சிவப்பி அப்படியே சந்தோஷமாயிட்டா. ஐயர் தன்னோட பிள்ளைய கொஞ்சிட்டாரு அப்படிங்கிற நினைப்பில் சோனையாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா. அதுக்குள்ள சுப்பையரோட மனைவி உள்ள இருந்து கஞ்சியில் உப்பை போட்டு கலக்கிக்கிட்டே வந்தா. திண்ணையோரமாக ஒதுங்கி எட்டி நின்னுட்டே புடவைய சேர்த்து பிடிச்சிட்டு சிவப்பி கையில ஏந்தி நிற்கிற அந்த தகர குவளையில அவ கஞ்சியை ஊத்தும் போது ஈசி சேர்ல சாஞ்சிட்டு இருந்த சுப்பு ஐயர் நிமிர்ந்து உட்கார்ந்து கூர்ந்து பார்த்தாரு. கஞ்சியில இருந்து ஒரு பருக்க விழுறது தெரிஞ்சதோ போச்சு, அவ்வளோதான். ஐயர் வீட்டு அம்மாவோட வம்ச பரம்பரைய கிளற ஆரம்பிச்சிருவாரு. என்னடி அது லொடக்குன்னு கொட்டிடுத்தே அப்படின்னு புருவத்தை உயர்த்தினாரு. அம்மாவுக்கு எரிச்சல் பத்திக்கிட்டு வந்தது. காட்டுடி, ஐயர்கிட்ட கொண்டு போய் காட்டு, கையை விட்டு தொழாவி பாருங்கோ. இந்த ஆத்து சொத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டேனோன்னோ, இவர் துப்பு கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள போனான்.
ஒன்றும் இல்லை சாமி, வெறும் கஞ்சி ஆடை அப்படின்னு அதை விரலால் எடுத்து காட்டி தூக்கி எறிஞ்சிட்டா. அடி அசடே, அதை எரிஞ்சிட்டியே, அதில் தான் விட்டமின் பி இருக்கு. எனக்கு அது ஒன்றும் வேணாம் சாமி அப்படின்னு கஞ்சி குவளையோட போனா சிவப்பி. அவ போறதையே பார்த்துட்டு இருந்துட்டு ஐயர் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு, கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு என்ன தெம்பா இருக்கா, அதுல தான் சத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு முணங்கிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் உரத்த குரல்ல, அடியே, இனிமே சோத்தெல்லாம் வடிக்காத, பொங்கிவிடு, அதுல தான் எல்லா சத்தும் இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாரு. ஆமா, இப்ப இருக்கிற சத்தே போறோம் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு உள்ள போனா அம்மா. அம்மா எத்தனையோ தடவை சலிச்சுக்கிட்டாலும் ஐயருக்கு சிவப்பிய பாக்குறப்போலாம் உலகத்துல இருக்கிற சத்தெல்லாம் தான் வீட்டு கஞ்சி தண்ணியில இருக்கிறதா தான் தோணும். ராமநாதபுரம் ஜில்லாவிலிருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக மதுரை வந்தவ தான் சிவப்பி. பேரளவுல தான் சிவப்பி, ஆனா கரிய முகம், ஆரோக்கியமான திடமான உடல் அவளுக்கு. ரொம்ப செழிப்பா பூமியில வளமா வாழ்ற வாய்ப்பு அவளுக்கும் கிட்டியிருந்தா நிச்சயமா இவளால முரத்தை வச்சு புளிய விரட்டி அடிச்சிருக்க முடியும். ஆனா இப்போ அந்த முரத்தை வச்சு தானியங்கள் புடைச்சிட்டும் கூலிக்கு விறகு வித்துட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இடுப்புல கை குழந்தையோட அவளை இங்க விட்டுட்டு ஏதாவது வேலை தேடிட்டு வர்றதா சொல்லி வடக்க போன அவளோட புருஷன் கருப்பையா தேவன் இன்னும் 6 மாசமாகியும் திரும்பி வரல. அன்னைக்கு ஐயர் அவர்களோட பிறந்த தின வைபவம். வீட்டில் விசேஷம் இருந்ததுனால விருந்தினர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் பந்தி நடந்ததுனால சிவப்பி கஞ்சிக்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருந்தது. பிள்ளை பசியால துடி துடிச்சான். அவனுக்கு பராக்கு காட்டிக்கிட்டே ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தா சிவப்பி. உங்க ஐயா எங்கல அப்படின்னு அவனோட முகவாயை பிடிச்சு கொஞ்சினான். ஐயா ஓ போயிட்டாரு. எப்பெல்லாம் வரும் உங்க ஐயா அப்படின்னதும் அவன் மடியிலிருந்து இறங்கி நடந்து தெருவில் போய் நின்றுட்டு 2 பக்கமும் மாறி மாறி பார்த்துட்டு வந்தான். ஆத்தா, ஐயா அப்படின்னு 2 கையையும் விரிச்சான். அவனோட முகத்துல ஏமாற்றம் தான் அதிகமா தெரிஞ்சுது. ஐயா நாளைக்கு வந்துடும், வரப்போ உனக்கு முட்டாயி முறுக்கு புதுச்சட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுக்கும், அப்புறம் நம்ம ஊருக்கு போய் நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளோட குரல் தழுதழுத்துது. கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த சமயத்துல ஐயர் வீட்டு வாசல்ல இலை வந்து விழுற சத்தம் கேட்டது. ஆத்தா, கஞ்சி கஞ்சி அப்படின்னு அந்த குழந்தை பறந்தான். மகனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு கையில தகர குவளையோட போய் நின்னா சிவப்பி. சூப்பையர் அப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு திண்ணைக்கு பக்கத்துல ஈசி சேர்ல வந்து சாஞ்சு ஏப்பம் விட்டுட்டு இருந்தாரு. என்ன சேப்பி, இன்னைக்கு விசேஷங்களா சாமி? அவ சாதாரண உபச்சாரத்துக்கு தான் கேட்டு வச்சா. என்னத்த விசேஷம் போ, ஊர்ல இருந்து பொண்ணு வந்திருக்காளோ, அதான் இவளுக்கு ஏதாவது தர வேண்டி இருக்குமோ அப்படின்னு பயத்துல பூசி மழுப்பினாரு ஐயர். உள்ள இருந்து அம்மாவோட குரல் மட்டும் கேட்டது. யாரது, சிவப்பியா? ஆமாங்க. செத்த சந்த வழியா கொல்லப்புறம் வாயண்டி, உன்னைத்தான் நினைச்சுட்டே இருந்தேன். தொட்டியில 2 வாளி ஜலம் சேர்த்து நிரப்பு, சாப்பிட்டவங்களுக்கு கையெலம்ப கூட ஜலம் இல்லை, சீக்கிரம் வா அப்படின்னு அம்மாவோட குரல் கேட்டதும் இடுப்புல இருந்த குழந்தையோட உள்ள போற சிவப்பிய பார்த்து, இடுப்பை விட்டு இறங்காம உன் உசுர வாங்குதே, அதை இறக்கி விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாரு ஐயர். குழந்தைய இறக்கி மரத்தோட நிழல்ல உட்கார வச்சுட்டு, ஆத்தா போய் கொஞ்சம் தண்ணி இறைச்சிட்டு ஊத்திட்டு வரேன், அழுவாம உட்காந்துட்டு இருக்கியா ஐயா அப்படின்னு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனா சிவப்பி. அந்த குழந்தையும் சரின்னு சமத்தா சம்மணம் போட்டு அங்க உட்கார்ந்துக்கிட்டான். சந்து பக்கம் போகும்போது சிவப்பி திரும்பி திரும்பி தன்னோட மகனை பார்த்துட்டே போனான். பையன் அழாம அடம் பிடிக்காம இருந்ததுல ஐயருக்கு கொஞ்சம் ஏமாற்றம், ஆத்திரன்னு கூட சொல்லலாம். உள்ளிருந்து கத்திக்கிட்டே வந்தான் அவரோட மகள் வயிற்று பேரன். அவனுக்கும் 4 வயசு தான் இருக்கும். 4 விரலையும் வாய்க்குள்ள திணிச்சுக்கிட்டே சினுங்கிக்கிட்டே அவர் பக்கத்துல வந்தான். ஏண்டா கண்ணா அழற, இப்படி வா, மடியில வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு பேரனை கூப்பிட்டாரு. மாத்தம் போ அம்மா அப்படின்னு வாயை பிளந்துட்டு அழ ஆரம்பிச்சான். அம்மா சாப்பிட்றா கண்ணா, சாப்பிட்டு வந்து உன்னை தூக்கிண்டு போவா, சமத்தோன்னோ. அதோ பாரு அந்த பையனை, அவன் அம்மாவும் எங்கேயோ போயிட்டு தான் இருக்கா, உன்ன மாதிரி அவன் அழறானோ அப்படின்னு சோனையாவை காட்டினாரு ஐயர். சோனையா கையை தட்டிக்கிட்டே ஐயரோட பேரனை பார்த்து சிரிச்சான். ஆனா அவன்
காலை உதைச்சிட்டு அழுதான். தன்னோட பேரனுக்கு அவனை வேடிக்கை காட்ட போய் தான் பேரனே அவனுக்கு வேடிக்கையாகி போனானே அப்படின்னு அவருக்கு ஊம ஆத்திரம். ஏண்டா சிரிக்கிற, அப்படியே போட்டன்னா அப்படின்னு விளையாட்ட தன்னோட எரிச்சலை காட்டினாரு. அந்த பையன்தான் அசடு, அவனை நன்னா அடிப்போமா? அவர் பேச்ச காதுல வாங்கிக்காம கத்துனான் பேரன். இதை விட அசடு உலோகத்துல உண்டோ, நன்னா உதைக்கணும் அப்படின்னு ஐயரோட மகள் எச்சில் இலையோட திருப்பக்கம் வந்தா. இலைய போட்டுட்டு கையை கழுவுனதுக்கப்புறம் கத்தி பிராணனை தொலைக்காத அப்படின்னு பல்ல கடிச்சிட்டே வந்தா. என்னடி பொண்ணு, ஒன்றும் சாப்பிடாம இலையை கொண்டு வந்து எரிஞ்சிருக்க, எல்லாம் அப்படியே இருக்கு, ஜாங்கிரி கூட அப்படியே கிடக்கு, இப்படி வேஸ்ட் பண்ணுவாளோ அப்படின்னு ஐயர் கத்துனாரு. இவனை சாப்பிட விட்டா தானே. சரி சரி, அவனை கத்த விடாத, அவனுக்கு ஒரு ஜாங்கிரி கொடுன்னு சொல்லிட்டு சோனையாவை பார்த்தாரு. ஏண்டா பயலே, நோக்கு ஜாங்கிரி வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. மிட்டாயிடா மிட்டாய், மிட்டாய் வேணுமா? மிட்டாயின்னு சொன்னதும் பையனுக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா தலையாட்டிட்டு வந்தான். அதோ அதான் மிட்டாயிடா, எடுத்து தின்னுப்பாரு, இனிக்கும் அப்படின்னு நாக்க சப்பு கொட்டி ஆசை காட்டி எச்சில் இலையை காட்டினாரு சுப்பு ஐயர். சோனையா தன்னோட பிஞ்சு கரங்களால அந்த எச்சில் இலையில கிடக்கிற துண்டு ஜாங்கிரி எடுத்து வாயில வச்சான். இலை இலை போடல கீழே அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த சந்தில இருந்து ஓடி வந்தா சிவப்பி. அவன் கையில இருந்த ஜாங்கிரியை தட்டி விட்டா. துப்புல துப்பு அப்படின்னு அவன் தலையில நறுக்குன்னு ஒரு குட்டு குட்டுனான். சோனையா அழுதான். அவனோட வாய்க்குள்ள விரல விட்டு அந்த ஜாங்கிரி துண்டை கீழே வலிச்சு எரிஞ்சான். நான் எலும்பை முறிச்சு கஞ்சி ஊத்துறேன், எச்ச பொறுக்கிறியா அப்படின்னு முதுகுலே ஒரு அடி அடிச்சா. குழந்தைய அடிக்காத சிகப்பி அப்படின்னாரு ஐயர். இல்ல சாமி, நாங்க இல்லாத ஏழைங்க, இப்பவே கண்டி காட்டி நாளைக்கு எச்சிக்கலை பொறுக்கி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இடுப்புல இருக்கிற சோனையாவோட முகத்தை தொடச்சு இனிமே எச்சியெல்லாம் எடுக்காத அப்படின்னு சமாதானமா சொன்னான். பையன் விம்மிக்கிட்டே ஐயரை காட்டி சாமி சாமி தான் எடுத்து திங்க சொல்லுச்சு அப்படின்னு அழுதான். சிவப்பிக்கு உடம்பு பதப்பதச்சது, கண்கள் ரொம்ப சிவந்து போச்சு. ஐயரை பார்த்து கேட்டா, ஏன் சாமி, உங்க பிள்ளையா இருந்தா சொல்லுவீங்களா? உங்க எச்சி வசதியா இருந்தா அது உங்களோட, என் பையனுக்கு ஏன் அதை தரணும் அப்படின்னு கோபமாவே கேட்டா. என்னடி அது சத்தம் அப்படின்னு கேட்டுட்டே பாத்திரத்துல கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தா அம்மா. நீயே பாருமா, என் பிள்ளைக்கு எச்சில திங்க பழக்கி கொடுக்குறாரு சாமி அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டே சொன்னா சிவப்பி. நான் என்ன பண்ண வேண்டி, நேக்கு அவர் ஒரு பச்சை குழந்தை, உன் குழந்தைய நீ அடிக்கிற, நான் என்ன பண்றது சொல்லு? ஏண்டி சிகப்பி, நான் தான் அவனை எடுத்து திங்க சொன்னேன்னு சொல்றியே, நான் சொன்னதை நீ கண்டையா அப்படின்னு எழுந்து வந்தாரு ஐயர். என் மவன் வரவனுக்கு பிறந்தவன், பொய் சொல்ல மாட்டான் சாமி அப்படின்னு ஆக்ரோஷமா கத்தனா சிவப்பி. ஐயர் அசந்து போயிட்டாரு. ஆமா, சொன்னேன்னு தான் வச்சுக்கோயேன், எங்க வீட்டு கஞ்சியை தினம் குடிக்கிறியே, அது மட்டும் எச்சல் இல்லையா? அதுவும் எச்சல் தான், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பதிலுக்கு கத்துனாரு. இந்தாங்க சாமி உங்க எச்சி கஞ்சி, நீங்களே தான் குடிச்சுக்கோங்க, இந்த எச்சில் எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த தகர கொபளைய தடால்னு சாச்சிட்டு மகனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு வேகமா நடந்தா சிவப்பி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து மனம் பொறுக்க முடியாம எல்லாம் என் கர்மம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு உள்ள போனா ஐயரோட மனைவி. உள்ள தோட்டத்துல தொட்டி நிறைய சிவப்பியோட உழைப்பால நிறைஞ்சிருந்த தண்ணியையும் பாத்திரம் நிறைய அவளுக்காக எடுத்து வச்சிருந்த சோத்தையும் குழம்பையும் பார்த்த அம்மாவுக்கு கண்கள் கலங்கி போச்சு. அடியே பார்த்தையோ, நம்மாத்து கஞ்சியை குடிச்சு வந்த கொழுப்பிடி, இனிமே அவளுக்கு கஞ்சி ஊத்தப்படாது சொல்லிட்டேன், நாளையிலிருந்து சாதத்தை வடிக்காத, பொங்கிப்பிடு, அதுல தான் சத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு ஐயரோட வழக்கமான பல்லவி திண்ணையிலிருந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. மறுநாள் ஐயர் வீட்டில் சோத்தை வடிச்சாங்களோ பொங்குனாங்களோ, ஆனா வழக்கமா கஞ்சி வாங்க வர சிவப்பியை மட்டும் மறுநாள் என்ன, அதுக்கப்புறம் ஒரு நாளும் அந்த தெருவில் காணவே இல்லை. இப்படி இந்த கதை முடியுது. கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.